சுப்பிரமணியன், இங்க தாவேகாவினுடைய கரூர் மாவட்ட நிர்வாகிகள் யாரும் இந்த சம்பவ இடத்திற்கோ இந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகு அரசு மருத்துவமனைக்கோ வரலையா? தற்போது வரை எந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள் யாருமே தற்போது வரை இங்கு வரவில்லை. பல்வேறு கட்சிகளை சேர்ந்த இந்த ஒன்றிய நகர அளவிலான நிர்வாகிகளே வந்திருக்கிறார்கள். அவர்களே வந்து இந்த மேற்கண்ட சிகிச்சைகள் குறித்தான அந்த விவரங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த கரூர் மாவட்ட செயலாளரோ அல்லது அதற்கு மேல்மட்ட பொறுப்பாளரோ யாரும் இங்கு வரவில்லை. என்ன பிரச்சனை நடந்தது என்பது முழுமையாக தெரியாததன் காரணமாக அனைவரும் விழிப்புணர்வு நிற்கிறார்கள். குறிப்பாக விஜய் தற்போது சென்னை புறப்பட்டிருக்கிறார். அவர் நிர்வாகிகளுக்கு முழுமையான விவரங்கள் தெரிந்தவுடன் அனைத்தும் வெளியே சொல்லப்படும் என்றும் அவர் சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் யாரும் இங்கு வரவில்லை. ஆனால் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவருமே இங்குதான் இருக்கிறார்கள். இங்குதான் அந்த சிகிச்சை மேற்கொள்பவர்களை கவனித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார்கள். குறிப்பாக அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக பிரதமர் தொடங்கி முதலமைச்சர் வரை பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் யாரும் தற்போது வரை மருத்துவமனைக்கு வரவில்லை. அவர்கள் இன்னும் விஜயோடைய உத்தரவை பெற்று அவர்கள் இங்கு வரக்கூடும் என்று தகவலானது கிடைக்க பெற்றிருக்கிறது. சுப்பிரமணியன், இப்ப மாவட்ட நிர்வாகம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க? மருத்துவமனையில் இந்த பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஆம்புலன்ஸ்கள் வழியாக கொண்டு வரப்பட்டவர்கள் முழுமையாக தனியார் அரசு மருத்துவமனைகளுக்கு வந்து சேர்ந்து விட்டார்களா? இல்லை, நம்ம இதற்கு முன்பாக ஜெரிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரூர் மாவட்டத்தினுடைய பைபாஸில் நிறைய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் இருக்கிறனால ஆம்புலன்ஸ் அதில் இருக்காங்கிற தகவல் நமக்கு தெரியலன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சம்பவ இடத்திலிருந்து சடலங்களை அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்களா மருத்துவமனைகளுக்கு? இன்னமும் ஆம்புலன்ஸுகள் வழியில் இருக்காங்கிற தகவல் ஏதாவது இருக்கா? குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து கடைசியாக பாதிக்கப்பட்டவரை ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்ட பிறகுதான் நியூஸ் தமிழ் செய்திக்குழு அங்கிருந்து கிளம்பியது. குறிப்பாக அந்த இடத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் மயக்கமடைந்தவர்கள் அனைவருமே ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு ஆம்புலன்ஸ் அனைவருக்கும் வழியானது ஏற்பாடு செய்துவிட்டு அங்கிருந்து நியூஸ் தமிழ் செய்திக்குழு அங்கிருந்து கிளம்பியது. குறிப்பாக தற்போது அங்கு யாரும் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை. பாதிக்கப்பட்ட அனைவர்களும் குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை என்று அந்தந்த பகுதிகளில் பக்கமாக எந்த மருத்துவமனை இருக்கிறதோ அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருமே பாதிக்கப்பட்ட அனைவருமே தற்போது அந்தந்த மருத்துவமனைகள் குறிப்பாக தனியார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவே சொல்லப்படுகிறது. அந்த சம்பவ இடத்தில் தற்போது யாரும் இல்லை. ஆம்புலன்ஸும் எதுவும் வந்து கொண்டிருந்தவை. குறிப்பாக அங்கு பாதிக்கப்பட்ட அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலமாக முழுமையாக அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவே தகவல் சொல்லப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல யாரும் வழியில், அதாவது குறிப்பாக சொல்லியிருந்தது பைபாஸ் சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஏதேனும் ஆம்புலன்ஸ் சிக்கியிருக்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். நாம் வரும் வரை இருந்த இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி மாற்றப்பட்டவர்களில் குறிப்பாக பெரும்பாலானோர் உடலானது உயிர் அங்கேயே பிரிந்து அங்கிருந்து சடலமாக மருத்துவமனைக்கு ஏற்றி வந்திருக்கிறார்கள். மருத்துவமனை உள்ளே வருகிறார்கள். அங்கிருந்து உடனடியாக ஓரிரு நிமிடங்களில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து இவர் இறந்துவிட்டார், உடனடியாக மார்ச்சுவரி கொண்டு சொல்லுங்கள் என்று அவர் மார்ச்சுவரிக்கு மாற்றப்படுகிறார். அங்கிருந்த அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், இப்போது உயிரிழந்திருக்கிற இந்த 40 பேருடைய தகவல்கள், அதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் தகவல்களை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல்கள் இல்லாமல் அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், கரூரை சேர்ந்தவர்கள் தானா, வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்களா, அந்த தகவல்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறதா? இதுவரை அந்த தகவலானது நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் குறிப்பாக சொல்லப்போனால் கரூர் மாவட்டம் பெரும்பாலானோர், அந்த இறந்தவர்களில் பெரும்பாலானோர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் நமது மாவட்டத்திற்கு விஜய் வருகிறார், அவரை காண வேண்டும் என்று அவர்கள் குறிப்பாக வந்திருக்கிறார்கள். பெரும்பாலானோர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அது குறித்தான அந்த தகவலானது இன்னும் முழுமையாக நமக்கு அந்த தகவல் பெற்றவுடன் அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள், என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது குறித்து மேலும் விவரங்கள் அந்த தகவல் கிடைக்கப்பெற்றவுடன் நம்மால் காண முடியும். உங்க தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.